அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நீங்கள் பார்க்க முடியும். நிறைய விதமான விருப்பங்கள் இருக்கும், நடக்கணும் அப்படின்னு தான் விரும்புவோம். அதிலும் ஒரு குறிப்பிட்ட சிலவை எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சும் பலிக்கல அப்படின்னு ஒரு மனவேதனை நமக்குள்ளே வந்து இருக்கும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இல்லை, பணம் நம்ம கையில் சேராமலே இருக்கலாம். சொந்த வீடு அமைய மாட்டேங்குது, நிலம் அமைய மாட்டேங்குது, திருமணம் அமைய மாட்டேங்குது. இவை எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் தான் இருக்கும். ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் எங்களுக்கு குழந்தை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் அப்போ ரொம்ப நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. எங்களுக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலுமே நீங்களும் உங்கள் சார்பாக ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது, அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அது எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் நிறைவேறியே தீரும் அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய நேரங்கள் இருக்குது, சக்தி வாய்ந்த நேரங்கள். அதில் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது அபிஜித் நட்சத்திர நேரம் சொல்லலாம். அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேறு, அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேறு. இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது 28வது வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாங்க. நமக்கு 27 நட்சத்திரம் தான் தெரியும். நவக்கிரகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 3 நட்சத்திரமாக பிரித்து கொடுத்த போது அந்த ஒரு நட்சத்திரம் இருந்துதான் அப்போ தேவர்கள் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட திருவோணம் நட்சத்திரத்துக்கும் உத்திராடம் நட்சத்திரத்திற்கும் பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பிரித்து கொடுத்தாங்க. மொத்தம் 24 நிமிடங்கள் மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும். இந்த 24 நிமிடங்களும் யார் ஒருத்தவங்க மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரே கோரிக்கையை முன்வச்சு கேட்குறாங்களோ அவங்க கேட்கக்கூடிய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது நம்மளுடைய தலையெழுத்துப்படி இதெல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு பிரம்மா எழுதி இருப்பாங்க. அதை மாற்றி அந்த விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு உண்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கலியுகத்தை மனிதர்களை பயன்படுத்திக்குவதுக்காக கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மறைச்சி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பேற்பட்ட அந்த அபிஜித் நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் நமக்கு 25ஆம் தேதி பங்குனி மாதம் 11ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை அன்று வருது. செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த நாள், ஏற்ற ஒரு நாள். மேலும் தீராத கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கடன் தீரணும்னு நினச்சி இந்த வழிபாடு செய்யலாம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறவங்க இந்த நாள் குழந்தை பாக்கியத்துக்காக, கிடைக்காதவங்க வேலைக்காக, திருமணம் தடையாயிட்டே இருக்குது, தடைப்பட்ட திருமணம் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யலாம். மேலும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நட்சத்திரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இல்லையா? கிருஷ்ணருக்குரிய, அதாவது பெருமாளுக்கு உரிய அந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த முறை நமக்கு இதே நாள்லேயே வந்திருக்கு. அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட சேர்க்கையும் வந்திருக்கு. இந்த 1-1-1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தலைமை வகிக்கக்கூடியது. அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். சிறப்பும் அதே நாள்லையே நமக்கு அமைஞ்சிருக்கு. 25-25, அதாவது 25 அப்படிங்கிறது சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. இங்கே எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தேதி 25, இந்த வருடம் 25. அதே போல் இந்த 11-11 சேர்க்கை எப்படி வந்தது அப்படின்னா ஏகாதசி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 11வது திதி. தமிழ் தேதியும் பார்த்திங்கன்னா பங்குனி 11ஆம் தேதி. இத்தனை சிறப்பும் கொண்டது அம்சமாக அமைஞ்சிருக்கக்கூடிய நாளில் இந்த அபிஜித் நட்சத்திரமானது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வரது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் அபிஜித் நேரத்தில் ஏதாவது கேட்டிருந்து அது கிடைக்கலனாலும் கூட பிரம்ம முகூர்த்த நேரத்தோடு வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்தி கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கோரிக்கையை நம்பிக்கையோடு முன் வச்சாலும் அது கட்டாயம் தீரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரம் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா அதிகாலை 4:15 நிமிடங்கள் இருந்து 4:39 நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது. மொத்தம் 24 நிமிடங்கள். இந்த கோல்டன் 24 மினிட்ஸை யார் ஒருத்தவங்களுமே
வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சாதாரணமாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கேட்டது கிடைச்சிரும். இது கூட இந்த அபிஜித் நேரத்துலையும் அதிர்ஷ்டசாலிகள் யாருமே வந்துட்டு இந்த டைம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இந்த 24 நிமிடத்தையும் பூஜை அறையில் நீங்கள் பரமாத்மாவையும் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறதுனால தாராளமாக வந்துட்டு வழிபாடு செய்யலாம். இல்லைனா உங்களுக்கு தெய்வம் அனுமந்தர் வழிபாடு, விநாயக பெருமாள் வழிபாடு, தெய்வங்களையும் வந்துட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சும் வழிபாடு செய்யலாம். தீபம் எல்லாம் ஏற்றாமல் 24 நிமிடத்துலையும் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு மெடிடேஷன் போலவே வந்துட்டு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது சிறப்பு. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரங்களை சொன்னாலே போதுங்க. நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறத வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் நினச்ச காரியம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை நிறைவேறியே தீரும். அதுவும் இது ஒரு என்ன கேட்டாலும் அது கட்டாயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பொருட்களை நம்ம உட்கிரகிக்கக்கூடிய சக்தியும் நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய சக்தியும் உண்டு. அதில் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது சுக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உலர்ந்த இஞ்சி தான். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானையும் சுக்கையும் வச்சுட்டு மேட்ச் பண்ணி ஒரு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த சுக்கை வந்துட்டு நாம் ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோங்க. எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு துண்டு சுக்கு எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு மூடிக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாமல் அமைதியாக மனதை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பூஜை அறையிலேயே இல்லை உங்களுடைய ஹால்லையோ ஒரு விரிப்பு விரித்து வச்சு உட்காந்துக்கோங்க. கிழக்கு பார்த்து உட்காந்துக்கோங்க. முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க. என்ன கோரிக்கை உங்களுக்கு இந்த மாதம் அபிஜித் நட்சத்திரத்தில் கேட்கணும், நடக்கணும், அதாவது சீக்கிரமாக எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முறை கேளுங்க. மாதம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்துட்டே தான் இருக்கும். அதுலேயும் நம்ம ஒவ்வொரு மாதமும் நிறைவேற்றிக்கலாம். நீங்கள் கேளுங்க. இப்போ சுக்க வச்சுட்டு முதுகுத்தண்டை நேராக நிமிர்த்தி உட்காந்துட்டு நல்ல வேலை வேண்டும்னு கேளுங்க. மாதத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைங்க. அமௌண்ட்டு ஒரு 3 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 3 லட்சம் பணம் கேளுங்க. நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். ரொம்ப பேராசை இது பண்ண கேட்கக்கூடாது. எனக்கு 1 கோடி வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த மாதிரி 24 நிமிடங்களும் ஒரே கோரிக்கையே வைக்கணும். நீங்கள் அலாரம் செட் பண்ணிக்கோங்க. 24 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தப்பி தவறி கூட நெகட்டிவாக யோசிக்கவே கூடாது. அந்த கோரிக்கை நீங்கள் கற்பனை பண்ணணும். இப்போ உங்கள் கையில் 3 லட்சம் இருந்தால் பிரச்சனைகள் சால்வ் ஆகிடுச்சு, உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, அழகான குழந்தை பிறந்திருக்கு, உங்கள் மடியில் படுத்துட்டு இருக்குது, வீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக தான் நினைக்கணும். இது மாதிரி பண்ணிங்கன்னாவே நிச்சயமாக அது நடந்தே தீரும். இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்துக்கும் அபிஜித் நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக சக்தி உண்டு. அந்த ரெண்டும் தனித்தனியாக இருந்தது ஒன்று சேரும்போது இன்னும் அதிக அளவு சக்தியும் ஒருங்கிணைச்சி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம எது கேட்டாலும் அது நடந்தே தீரும். வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.